கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை ஆண்டவர் அவருடைய மிகுந்த கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மை மன்னித்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நாம் தவறு செய்த போதிலும் நாம் அநேக வார்த்தைகளை கடவுளுக்கு விரோதமாக பேசினாலும், கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் போனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாத ஆண்டவராக நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். எதற்காக, ஏன் அப்படி செய்கிறார் என்றால், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னாகமும் 14வது அதிகாரம் 17வது வசனம், ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. இந்த நீடிய சாந்தமும் என்றால் எப்படி சொல்லலாம்னா, எந்த சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியாவே இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். மிகுந்த கிருபை இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. உண்மைதானே அது? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியத்துல, நம்முடைய விஷயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? நீடிய சாந்தமா இருக்கிறார். இல்ல, பார்த்துட்டே இருக்காரு. என்ன பண்றா இல்ல, என்ன பண்றியோ பண்ணு அப்படி என்ன பண்றாரு? ஒரு நாள் திரும்பி வருவேன் அப்படி என்ன பண்றாரு? நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய காரியத்துல. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு என்ன பண்றாரு? கிருபையாய் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிருபையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற போதெல்லாம், நாம் கேட்கிற போதெல்லாம் அதை கிருபையாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்திலே நாம் கேட்பதை அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே அவர் இல்லை, அல்லது கேட்பதற்கு நாம் அருகதையற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய மிகுந்த கிருபையினாலே அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கூட நாம் பார்க்கிற போது மோசேயும் ஆண்டவரும் முகமுகமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்கிற போது மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களை நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், இந்த வனாந்தரத்துல அழித்து போடுகிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், நீ அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துல அவர்களை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போனதுனாலே அவர்களை வனாந்தரத்தில் அழித்து போட்டார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா உம்முடைய நாமம் எப்படிப்பட்ட நாமமா இருக்கிறது? நீர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர்? மிகுந்த சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறீரே, அதை நீங்க என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னபடியே நான் என்ன பண்றேன், இவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கிற போது 19வது வசனம், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்போது கர்த்தர் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் என்றார். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறது, ஆண்டவருடைய இரக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறதாக இருக்கிறார்ல. அவங்க பகலில செல்வதற்கு மேக ஸ்தம்பத்தை கொடுக்கிறார், இரவிலே செல்வதற்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ராஜாக்கள், அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருகளுக்கு முன்பாக அவர்களை முறிந்தோட பண்ணுகிறவராக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறார். இவை எல்லாம் எதனால என்றால், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவராக, நீடிய சாந்தம் உள்ளவராக, அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறவராக, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக, நாம் கேட்கிறதை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற போதெல்லாம் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன், நாம் கேட்கிறதுக்கு தகுதியற்றவளாக இருந்தாலும் அதை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில நீடிய சாந்தமும் கிருபை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள்
அவருடைய எல்லா கிருபையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.